ஸோ வேறு எந்த மீடியாவும் இல்லை, நான் மட்டும் உள்ளது, நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப ஏர்லி அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ உள்ளே வராங்க, அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய வந்து அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் ஒரு 4-5 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது, சிரிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்பெல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே கைத்தட்டி, அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த உள்ளேருந்து வராங்க. வர்றப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு மண்ணிலேருந்து கிளம்புறாங்க. முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம். அவங்க வராங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ஒரு ரவுண்ட் போய் கிட்ட வருது. அந்த போட்லேருந்து வந்த அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு. அந்த அம்மா வந்து தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சி தன் மடியில் இது பண்ணுறாங்க. இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது. அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமா மாறுது. ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேராக பார்க்குற விஷயங்களால் அது ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம்.